சொல்லுகிறது. ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, உன் நம்பிக்கையெல்லாம் அவரிடத்துல வை. நிச்சயமா செழிப்ப. நம்ம வாழ்க்கையில செழிப்பில்லாதபடி அநேக காணப்பட்டிருக்கலாம். படிப்பு, வேலை எல்லாத்திலும் செழிப்பில்லாதபடி ஏதோ ஒரு வளர்ச்சி வளர்ந்திருக்கலாம். செழிப்பு என்றால் அது பூத்து குலுங்குற காரியம், அந்த இடத்தை முழுது நிரப்புகிற காரியம். செழிப்பில்லாதபடி உங்கள் ஊழியமோ வேலையோ குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கி கத்த சொல்கிறாரு, நீங்கள் அவரை நம்பி பாருங்களேன். அவர் மேலே ஃபுல் நம்பிக்கை அவரிடத்துல வச்சு பாருங்களேன். இன்றைக்கி நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காண முடியும். ஆமாம், நண்பு தேவப்பிள்ளையா, செழிப்பில்லாதபடி சூழ்நிலை இருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸில், தொழிலில், குடும்ப வாழ்க்கையில் செழிப்பை தேவன் தான் கொடுக்குறவர். அவர்களை நம்புகிறவர்களை கத்த செழிப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்பிக்கையை முழுசாக வைக்க மாட்டோம். கவனிச்சு பாருங்கள், உடம்புல திடீர்னு சடான வயிறு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போன உங்கள் எண்ணங்கள் என்ன இருக்குன்னா, பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இதுதான் வரும். ஆனால் தேவன் எதை எதிர்பார்ப்போம்னா, அந்த ஹாஸ்பிட்டலை தேடுறதுக்கு முன்னாடி அவர் சமூகத்தில் ஜெபிக்கணுன்றதை கத்தரை எதிர்பார்ப்பேன். நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், கத்தரை நம்ப மாட்டோம். ரெண்டாவது பட்சம் தான் கத்தரை வைப்போம்.